தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் டாக்டர் ராமதாஸை சந்திக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் டாக்டர் ராமதாஸை சந்திக்கிறார். நடிகர் விஜய் ஜனநாயகன் படப்பிரச்சனை தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையாக முற்றியுள்ளது. ஜனநாயகன் நடிகர் விஜய்க்கு கடைசி திரைப்படம் என்று கூறப்படுகிறது. இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதில் தணிக்கை சான்றிதழ் பெறுவதில் காலதாமதம் ஏற்படுகிறது. சென்சார் போர்டு தணிக்கை சான்றிதழ் வழங்க மறுக்கிறது. நீதிமன்றத்தை நாடியுள்ளார் விஜய். இன்று காலை படம் ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவருடைய படத்துக்கு இடையூறு ஏற்படுத்துகிறது மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். சென்சார் சர்டிபிகேட் தரவிடாமல் தடுத்து படம் ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணி இறுதியில் தன்னுடைய கூட்டணிக்கு வரவழைக்கலாம் என்று பாஜக இந்த செயலில் இறங்கியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகள், குறிப்பாக பாஜகவுக்கு எதிரான கட்சிகள், காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் டாக்டர் ராமதாஸை சந்திக்கிறார். ஜனநாயகன் படம் தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்கு பாஜக ஏற்படுத்துகின்ற இடையூறுகளை அவரிடம் விவரிக்க உள்ளார். மேலும் பாஜகவினாலும் திமுகவினாலும் தான் சந்திக்கும் பிரச்சனைகளை அவரிடம் தெரிவிக்க உள்ளார். மேலும் டாக்டர் ராமதாஸ் உடல்நலம் குன்றி மருத்துவமனையிலிருந்து குணமாகி வீடு திரும்பியுள்ளார். அவருடைய உடல் நலத்தை விசாரிக்க உள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது சம்பந்தமாகவும் பேசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் டாக்டர் ராமதாஸை சந்திக்கிறார் நடிகர் விஜய். சந்திப்புக்கு பின்பு எதற்காக சந்தித்தார் என்ற விவரம் வெளியிடப்படலாம். செங்கோட்டையனுடன் நடிகர் விஜய் சந்திக்கிறார் என்று கூறப்படுகிறது.